அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப விஜய் வந்து கல்யாணத்த நிறுத்திட்டாருன்னு சொல்லி காவேரி வந்து கோவப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் வந்து என்ன சொல்றாருன்னா, "உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல காவேரி. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து பேசிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. உடனே காவேரிக்கு என்ன கோவம்னா, இது எல்லாத்துக்குமே அந்த விஜய் தான் காரணம். அம்மாவோட அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய பார்த்து எப்படின்னா நான் இத பத்தி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே கங்கா, யமுனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல காவேரி நீ அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன நடந்துச்சுன்னு நம்ம விசாரிப்போம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லக்கா, அந்த ஆளு ஏற்கனவே என் வாழ்க்கையில விளையாடிட்டான். இப்ப 2வதா இப்படி விளையாட பார்க்குறான். சும்மாவே விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு கோவமா காவேரி வந்து ஆட்டோ புடிச்சுக்கிட்டு அங்கருந்து போறாங்க. உடனே நிவின் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "இவ என்ன எது பார்த்தாலும் விஜயே சொல்லிட்டு இருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து கோவமா விஜய பார்க்க போறாங்க. விஜய பார்த்ததும், "என்ன இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. விஜய் வந்து, "என்னங்க ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என் கல்யாணம் நின்னு போச்சு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தில சிரிக்கிறாரு. "ஓ! ரொம்ப சந்தோஷப்படுறீங்களோ? கல்யாணம் நின்னுருச்சுன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம்." அப்படின்ற மாரி காவேரி வந்து விஜய பார்த்து கோவப்படுறாங்க. உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு கல்யாணம் நின்னது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அது காரணம் நான் கிடையாது." அப்படின்ற மாரி விஜய் சொல்றாரு. உடனே காவேரி வந்து, "சும்மா நடிக்காதீங்க. ஏற்கனவே அந்த மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொன்னீங்க. இப்ப 2வது வாட்டியும் எதனா பண்ணியிருக்கீங்க அதானே?" அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே விஜய் பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே, நீங்க இந்த ஜென்மத்தில தேடினாலும் உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து கிடைக்கவே மாட்டாங்க என்ன தவிர" அப்படின்ற மாரி விஜய் வந்து சொல்றாரு. "நீங்க வேற வழியே இல்ல. என்னதான் பண்ணி ஆகணும்." அப்படின்ற மாரி விஜய் வந்து நம்ம காவேரிய வந்து வம்பிழுக்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. நம்ம காவேரி இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவப்பட்டு விஜய் கிட்ட சவால்லாம் விடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த மாப்பிள்ளை இல்லன்னா என்ன? இன்னொரு மாப்பிள்ளை எனக்கேத்த மாப்பிள்ளைய நான் பார்த்து நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட காவேரி சவால் விடுறாங்க. உடனே விஜய் பார்த்தீங்கன்னா, "உங்கள புரிஞ்சுக்கின மாப்பிள்ளைய நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது" அப்படின்ற மாரி காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணத்த நிறுத்திட்டு இந்த மாரி சவாலா விடுறீங்கன்னு சொல்லி விஜய கண்டபடி திட்டிட்டு காவேரி அங்கருந்து போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து, "இது என்ன பண்ணான்? இவன் என்ன உண்மைய சொன்னாரு? இல்ல நம்ம அம்மாவும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நம்ம மாப்பிள்ளை வீட்லயே போய் கேட்போம்" அப்படின்னு சொல்லி கார்த்திக் வீட்டுக்கு போறாங்க. அந்த மாரி சீன்ஸ தான் அடுத்து கொண்டு வராங்க. கார்த்திக் வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட அம்மா, அப்பா எல்லாரும் கார்த்திக் எல்லாரும் இருக்காங்க. காவேரி கோவமா போயி, "என்னங்க நீங்க பாட்டுன்னு வந்தீங்க. எங்க வீட்ல இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க. நீங்க பாட்டுன்னு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்துருவீங்களா? என்ன ஆச்சுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோவமா பேசி கத்துறாங்க. உடனே கார்த்திக்கோட அம்மா, அப்பா என்ன நெனைக்கிறாங்கன்னா, "என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் கத்துது? அவங்க அம்மா சொன்ன மாரி இப்படிலாம் கோவப்படுது. நல்ல வேளை என் புள்ள தப்பிச்சான்." அப்படின்ற மாரி கார்த்திக்கோட அம்மாலாம் யோசிக்கிறாங்க. காவேரி வந்து ரொம்ப கல்யாணத்த நிறுத்தின கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. உடனே கார்த்திக்கோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "போதும் நிறுத்துமா. உன் கூட இருக்கவங்க தான் உன்ன பத்தி வந்து சொல்லிட்டு போனாங்க. அதுக்கேத்த மாரி தான் இப்ப நீயும் வந்து கத்திட்டு இருக்க. நான் கூட உங்க அம்மா சொல்லும்போது, ஏதோ பொண்ண பத்தி சொல்றாங்களே, இது உண்மையா இருக்குமோ? நம்ம கல்யாணத்த நிறுத்திட்டோமேன்னு வருத்தப்பட்டோம். ஆனா இப்ப தானே தெரியுது, நீ இவ்ளோ கோவக்காரின்னு சொல்லிட்டு. என் புள்ளைக்கெல்லாம் நீ செட் ஆகவே மாட்ட" அப்படின்னு சொல்லி காவேரிய பார்த்து ரொம்ப கோவமா கார்த்திக்கோட அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே காவேரிக்கு வந்து கோவம் வருது. "என்னது எங்க அம்மா வந்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, உங்க அம்மா கூட ஒருத்தர் வந்தாரு. 2 பேரும் வந்து தான் உன்ன பத்தி சொன்னாங்க. ஆனா நல்ல வேளை அவங்க என் பையனுக்கு நல்லது தான் செஞ்சிருக்காங்க. அவங்க சொன்ன மாரி தான் நீயும் இங்க வந்து கத்திட்டு இருக்க. யாருக்கும் அடங்க மாட்ட போல. அதான் உன்னை பெத்த அம்மாவே உன்னை பத்தி இப்படிலாம் சொல்லிட்டு போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. காவேரிக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவம் வருது. அஹ் அம்மா கூட வந்தது இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லவும், நிவினை யோசிக்காம விஜய் தான் அப்படின்ற மாதிரி காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி அப்படியே அதிர்ச்சியில நிற்கிறாங்க. கார்த்திக் அம்மா வந்து பேசிட்டே இருக்காங்க. "இதுக்கப்புறம்லாம் இந்த கல்யாணம் நடக்காது. என் புள்ள தப்பிச்சான்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக கோவம் வருது. "என்னங்க நீங்க பாட்டுன்னு பேசினா பேசிக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க" அப்படின்ற மாதிரி காவேரி வந்து கோவப்படுறாங்க. "நீங்க என்னங்க இந்த கல்யாணத்த நிறுத்துறது? இப்ப நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறவங்க கூடலாம் யாரு வாழ்வா? ஏற்கனவே எங்க அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. இவர் சந்தேகப்பட்டாரு. சரி ஏதோ இவர் புரியாம பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு 2வது வாட்டியும் நான் அதே தப்பு பண்ணேன் பாரு. நான் தான் முட்டாளு. யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்களா? இவரு தான் இப்படி இருக்காருன்னா, அவரோட அம்மா, அப்பா நீங்களும் அப்படி தானே இருப்பீங்க. அவர் மாரி தானே நீங்களும் இருப்பீங்க. உங்கள மாரி தானே அவரும் இருப்பாரு" அப்படின்னு சொல்லி காவேரி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. ஃபர்ஸ்ட்டு யார் எது சொன்னாலும் அது உண்மையா, பொய்யான்ட்டு முதல்ல யோசிக்கணும். நம்பலாமா வேணாமான்னு சம்மந்தம் கூப்பிட்டு கேட்கணும். அதை விட்டுட்டு யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களே. எங்க அம்மாவே சொன்னாலும் நீங்க எப்படி நம்பலாம்? அப்போ ஒரு கல்யாணம் ஆயிருந்தாலும் யாருன்னா எதனா என்ன தப்பா சொன்னாலும் உங்க புள்ள அப்படிதானே நம்பிட்டு இருப்பாரு. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். தப்பிச்சது உங்க புள்ள கிடையாது. நான் தான். ஏற்கனவே ஒரு வாட்டி இவரோட சுயரூபம் தெரிஞ்சது. இப்ப 2வது வாட்டி தெரிஞ்சது. நல்ல வேளை இந்த கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், உங்க புள்ள எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா காவேரி வந்து பேசுறாங்க.
பேசிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே கார்த்திக்கோட அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா சொன்ன மாரி அப்படியே நடந்துக்கிறா. நல்ல வேளை என் புள்ள தப்பிச்சான் அப்படின்ற மாரி அவங்க மறுபடியும் காவேரியை வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா புரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் லைஃப் வந்து தப்பிச்சுது அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன காவேரி பார்த்தீங்கன்னா, சாரதாம்மா கிட்ட கோவப்படுறாங்க. "என்னம்மா எல்லா வேலையும் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் என்னடி பண்ணேன்?" அப்படின்ற மாரி சாரதாம்மா கேட்குறாங்க. "கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். நீ தான் போய் பேசினியாமே, உன் கூட என்ன அந்த ஆளை கூட்டு போனியா?" அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. "நான் ஏன் விஜய் தம்பியெல்லாம் கூட்டு போறேன்னு" சொல்லி சாரதாம்மா சொல்கிறாங்க. "சும்மா நடிக்காத" அப்படின்னு சொல்லி காவேரி கோவப்படுறாங்க. "நான் நிவின் மாப்பிள்ளையை தான் கூட்டு போனேன் என் கூட துணைக்கு" அப்படின்ற மாதிரி சாரதாம்மா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிவின் பார்த்தீங்கன்னா, "ஆமாம் காவேரி, அம்மா தனியாக போகிறாங்க, நானும் கூட போனேன்" அப்படின்ற மாதிரி நிவினும் ஒத்துக்கிறாரு. அப்புறம், "என்னம்மா நீ ஏற்கனவே இந்த மாதிரி தான் பண்ண, இப்போ திருப்பியும் அதே வேலை தான் பார்த்துருக்க, அவங்க வீட்டில் போய் என்னை தப்பு தப்பாக சொல்லிட்டு வந்திருக்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏன் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? உனக்கு அப்படி என்ன பெத்த பொண்ணோட அந்த விஜய் உனக்கு முக்கியம், நான் அவரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்க, என் சந்தோஷத்தை யோசிக்க மாட்டீங்க" அப்படின்ற மாதிரி காவேரி வந்து ரொம்பவே கோவப்பட்டு சாரதாம்மாவை கத்திட்டுருக்காங்க. சாரதாம்மாவை வந்து பார்த்திங்கன்னா தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு காவேரி வந்து வார்த்தைங்களை விட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா நிவினும் சரி, நம்ம கங்காவும் சரி, "போதும் நிறுத்து காவேரி, எங்கள் அம்மாவை எங்கள் முன்னாடி இப்படிலாம் பேசாத" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காவேரி பார்த்தீங்கன்னா, அம்மா மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, நான் 2ஆம் தரமாக போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு நல்ல தாய் இப்படிலாம் செய்வாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிவின் என்ன சொல்கிறாருன்னா, "இவ்வளவும் பண்ணதும் உங்களுக்காக தான், அம்மா உனக்காக தான்க்கா இப்படிலாம் பண்ணிச்சு" அப்படின்னு சொல்லி யமுனா, நிவின் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. "இதில் எனக்கு என்னடி நல்லது இருக்குது?" அப்படின்ற மாதிரி காவேரி கேட்குறாங்க. உடனே யமுனா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல" அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கங்கா வந்து அதை தடுத்துடுறாங்க. ஏன்னா எல்லா உண்மையும் உடனே வந்து நம்ம காவேரிக்கு தெரிஞ்சால் காவேரி உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து இப்போதைக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல வரதை கூட பார்த்தீங்கன்னா கங்கா வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தடுத்துடுறாங்க. உடனே காவேரி பார்த்தீங்கன்னா, "நீங்களாம் என்ன ரீசன் சொன்னாலும் சரி, என் அம்மாவை மட்டும் இல்லை உங்கள் யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன். நிவின், நீங்களும் அம்மா கூட போயிருக்கீங்களே, எனக்கு நல்லது நடக்க யாருமே விட மாட்டீங்களே, எல்லாம் அந்த விஜய்க்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டீங்க, இந்த மாப்பிள்ளையை துரத்திட்டா இன்னொரு மாப்பிள்ளையெல்லாம் நான் தேட மாட்டேன், அந்த விஜயை கல்யாணம் பண்ணிப்பேன் தானே நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இப்போவே சொல்கிறேன், மேட்ரிமோனியில் அடுத்த நல்ல மாப்பிள்ளையை தேடி என் மேலே பாசமாக என் மேலே நம்பிக்கையாக இருக்க மாப்பிள்ளையை நான் செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டுறேன். நான் விஜய்க்கு விடுற சவால் மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே இந்த சவால் தான்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக பேசிட்டு அவங்க ரூம் உள்ள போயிடுறாங்க. ரூம் உள்ள போனதும் விஜய் கிட்ட பேசின விஷயத்த எல்லாமே நினச்சி பார்த்து யோசிச்சு பார்க்குறாங்க. இவர் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அவ்வளோ நேசிச்சிருக்காரு, நம்மளை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அந்த புக்கை படிப்போம், டைரியை படிப்போம் அப்படின்ற மாதிரி காவேரி பார்த்தீங்கன்னா அந்த டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா டைரியை காணும்னு சொல்லி விஜய் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த நடந்த விஷயத்தெல்லாம் டைரியில் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரி எடுக்க போகும்போது டைரியை காணும்னு சொல்லி விஜய் தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சீன்ஸை தான் அடுத்த அப்கமிங் ப்ரோமோவாக கொண்டு வராங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.